வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் பூமியில் பிறப்பதே சிறப்புதான். அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதை கர்மத்தின் அடிப்படையாக சில பேர் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் இந்த பூமியில் பிறந்து தன் கர்மத்தை போக்கி பிறருடைய கர்மத்தையும் போக்க வல்லவர்களாக இருக்கிறார்களே, அதுதான் அவர்களுடைய சிறப்பு. நாம் எடுக்கும் பல ஜென்மங்களையும் பகவான் தன்னை பிறப்பித்துக் கொள்ளும் இயல்பையும் நம்மாழ்வார் பலவாறு தன் பாசுரங்களில் தெரிவிக்கிறார். சன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம் வில் உண்மையுடைய உலக்கை ஒள்வாள் தண்டு கொண்டு புள்ளூர்ந்துலகில் வன்மையுடைய அரக்கர் அசுரரை மாளப் படைபொடு நன்மை உடையவன் சீர்பரவ பெற்ற நான் ஓர் குறைவிலனே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி, பகவானின் பஞ்சாயுதங்களையும் போற்றுவதாக இருக்கிறது இப்பாசுரம். ஆம் தெய்வவாரி, அநேக ஜென்ம சாகஸ்ரீம் சம்சார பதவியும் விரஜத் என்கிறபடி பல கல்பங்கள் சென்ற பிறகாவது நம்மை காண மாட்டானா, தான் ஒருவன் இருப்பதை நினைக்க மாட்டானா என்று ஒவ்வொருவருடைய சுக்ருதங்களையும் கவனித்து கவனித்து இந்த உலகத்தை படைத்தவன் அதில் உள்ளவைகளை உய்விக்க தானும் பிறவி எடுக்கிறான் பகவான். ஆஹா, அதுவும் பகவானின் கருணையே சுவாமி. சரியாகச் சொன்னாய் திருக்கோஷ்டி. சுவாமி, தாங்கள் சேவித்த பாசுரத்தின் பொருளை சொல்லி அருள வேண்டும். சொல்கிறேன். வினையால் பிறக்கும் நமக்கு பல ஜென்மங்கள், எங்கும் எப்போதும் எல்லோருக்குமாக சுதந்திரமாக பிறக்கின்றவனுக்கு பல பல ஜென்மங்கள். அதைத்தான் சன்மம் பல பல செய்து என்கிறார் ஆழ்வார். ஒவ்வொரு யோனியிலும் பல ஜென்மங்கள், ஒரு ஜென்மத்திலிருந்து தோன்றியவையும் பலவாகும். கிருஷ்ண ரூபானி அனந்தானி என்பது சாஸ்திர வசனம். சாதிக்கான கர்மமின்றி பிறப்பதாலே, சாதி நிர்பந்தம் இல்லாமையாலே இன்ன சாதி என்று சொல்ல முடியாத ஹயக்ரீவ நரசிம்மாதி அவதாரங்கள் பல உள்ளன. அவதாரங்கள் தனக்கு மட்டுமன்று தனி ஆயுதங்களுக்கும் இசைகிறான். அதனால் சங்கு, சக்கரம், வில், வாள் மற்றும் கதை, அதைத் தவிர உலக்கை. இதில் சங்கு, சக்கரம் மற்றும் வில் இவற்றிற்கு வேலை அதிகம். மற்றவை ஆபரணமாயிருக்கும் நிலை. இதையெல்லாம் தரித்து கருடப் பறவையின் மேல் அதிவேகமாய் ஊர்ந்து வருகிறான். மனதினாலும் உடலாலும் அதிக திடமுடைய ராட்சசர்களையும் அசுரர்களையும் சைத்தன்யத்துடன் அழியும்படி போரில் வதைக்கும் நன்மை உடையவன் என்கிறார் ஆழ்வார். நற்சை உடைய பிரானின் அந்த கல்யாண குணங்களை புகழ்ந்து கூற பாக்கியம் பெற்ற நான் எவ்விதத்திலும் குறைவில்லாதவன் ஆகிறேன் என்று பெருமைப்படுகிறார் சுவாமி நம்மாழ்வார். சுவாமி, ஆழ்வாரின் அனுபவத்தையும் இது போன்ற அர்த்த புஷ்டி உள்ள பாசுரத்தையும் கேட்கும் போது எடுத்திருக்கும் இந்த ஜென்மம் உசத்தியாகவே தோன்றுகிறது. இதைத்தான் ஆழ்வாரும் எனக்கென்ன குறை என்று கூறுகிறாரோ? ஆம் திருக்கோஷ்டி, இதை இப்படியும் பொருள் கொள்ளலாம். மானிடர்களை பாடினால் பெரும் நன்மைகளை இழந்தேனே என்ற குறையா, மானிடம் பாடினமையால் பெற்ற பொருளால் பாபியானேன் என்ற குறையா, எம்பெருமான் காணப்படான் என்ற குறையா, அசுர ராட்சச பாதையை போக்க வழியில்லையே என்ற குறையா, அவன் தன்னை துதிக்க மதிசக்தி அருளவில்லையே என்ற குறையா, பரமபதத்தில் சென்று அனுபவிக்காமல் இருக்கிறேனே என்ற குறையா, அவன் பிறக்க வழியில்லையே என்ற குறையா, வாய்மையை இழந்தோமே என்ற குறையா, அவன் சீர்மையை எல்லாம் சொல்லியாகிவிட்டதே, இனி எப்படி சொல்வது என்ற குறையா, இதற்கு மேம்பட்ட ஒன்று அடியேன் பெறவில்லையே என்ற குறையா, இப்படி இல்லாமல் அவனது ஏற்றத்தை போற்றிக் கொண்டே இருக்கும் எனக்கு இது போன்றதொரு குறை இல்லவே இல்லை என்று சிலாகித்து சொல்வதாகவும் பொருள் கொள்ளலாம்.
மதுரம் சுவாமி, மதுரம். ஆழ்வாரின் அனுபவத்தை தாண்டி ஆச்சாரியரான தங்கள் திருவாக்கால் பல வகையாக பொருள் கொள்ளும் பொழுது உவகை இன்னும் அதிகரிக்கிறது. இப்படி ஒரு சந்தோஷம் பாசுரங்களை ஏற்றுப்படி பிறவியால் நன்மையடையும் போது பலர் சாதாரண கர்மத்திலேயே உழன்று துன்பம் துன்பம் என்று ஏன் துவண்டு போகிறார்கள் சுவாமி? உண்மையை உள்ளவாறு உணரவில்லை என்று சொல்வதைத் தவிர வேறு என்ன சொல்ல முடியும் தெய்வவாரி? ஆனால் உணர்ந்த பக்தர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கர்மத்தின் காரணமாக இப்பிறவி ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிறவியை பகவானுக்கு சேவை செய்யும் கைங்கரியத்திற்கு கருவியாக தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். அதற்கு இருக்கும் இடத்தை அனுகூலமாக மாற்றிக்கொள்கிறார்கள். தனக்கு கொடுத்திருக்கும் ஜன்மம் தண்டனை உடையதாக இருந்தாலும் அனுக்கிரகமாக ஏற்கிறார்கள்.